கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடிகை குஷ்புவை தரைக்குறைவா பேசி அவதூறாக பேசி வம்பு கிழப்பது அரசியல்வாதிகளின் வேலையாக இருந்தது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த சைதை சாதிக் இதை பொது மேடையில் அவர்களது மேடையில் செய்தார். அதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தது. இந்திய மகளிர் ஆணையம் விசாரணை வரை சென்றது அந்த பிரச்சனை. ஒரு வழியாக அந்த பிரச்சனை அமைதியாகிவிட்டது. ஆனால் இப்போது நடிகை திரிஷாவை வம்பு கிழக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். அதில் முதன்மையானவர் நடிகர் மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் நடிகராயிற்றே, அவர் எங்கே அரசியல்வாதி என்று கேட்காதீர்கள். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு மன்சூர் அலிகான் தான் தலைவர். ஆகவே அவரும் அரசியல்வாதி தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன்சூர் அலிகான் திரிஷாவை தவறாக பேசி அவதூறாக பேசி வம்பில் சிக்கியதும் அதன் பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகளும் நாம் அறிந்ததே. அவர் மீது குற்றம் சுமத்தியவர்கள் மீது நஷ்டஈடு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக அவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து அவருக்கே 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது நீதிமன்றம். அதன் பிறகு அமைதியாகிவிட்டார் மன்சூர் அலிகான். இப்போது மீண்டும் நடிகை திரிஷாவை வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள். அவர் யார் என்றால் ஏவி ராஜு. இவர் முன்னாள் அதிமுக பிரமுகர். இந்த ஏவி ராஜு நடிகை திரிஷாவை அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜெயலலிதா இறந்து போன பிறகு நடத்தப்பட்ட கூவத்தூர் ரிசார்ட் சம்பவத்தை அவர் கூறுகிறார். அங்கே சேலத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்கிற அதிமுக பிரமுகருக்கு 25 லட்சம் ரூபாய் பேரம் பேசி நடிகை திரிஷாவை அழைத்து வந்து விட்டார்கள். அப்படி அழைத்து வந்தவர் நடிகர் கருணாஸ் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருந்தார் ஏவி ராஜு. ஏன் இந்த ஏவி ராஜு இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டை பொது மேடையில் வைத்தார் என்றால் அவரை கட்சியில் இருந்து நீக்கிவிட்டிருந்தார்கள். அந்த கோபத்தில் அவர் எடப்பாடி மீதும் அவரது கட்சியினர் மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்று இவ்வாறு கோபத்தில் பேசியிருந்தார். ஆனால் அதுதான் இப்போது அவருக்கே பெரும் சிக்கலாக மாறிவிட்டது. இவர் இவ்வாறு பேசியவுடன் நடிகர் டைரக்டர் சேரன் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். நடிகை திரிஷாவும் இதை நான் சட்டப்படி இதை எதிர்கொள்வேன், இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று அதிரடியாக பதிவிட்டிருந்தார் எக்ஸ் தளத்தில். இதன் பிறகுதான் பயந்து போன ஏவி ராஜு, நான் திரிஷா போன்ற ஒரு பெண்ணைத்தான் ஒரு நடிகைத்தான் அழைத்து வந்தார்கள் என்று கூறினேனே தவிர திரிஷாவை அல்ல என்று பல்டி அடித்து விட்டார். அதோடு நடிகை திரிஷாவிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டார் ஏவி ராஜு. இப்படி போய்கொண்டிருக்கிறது நடிகை திரிஷாவின் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் நடிகர் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும், நடிகை திரிஷா சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த ஏவி ராஜுவை ஜெயிலில் தள்ளுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகை திரிஷா எடுக்க போகும் நடவடிக்கையும் நடிகர் சங்கம் எடுக்க போகும் நடவடிக்கையும் தான் இனிமேல் நடிகைகளை அவதூறாக பேசுபவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இதை செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.